வெல்கம் டு சரசு சமையல். என்னடா இன்னைக்கு செடிக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு செடி பராமரிப்பு தாங்க. காலையில் வந்து எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு செடியெல்லாம் கொஞ்சம் கவனிப்போமே அப்படின்னு வந்தால் கொஞ்சம் ரோஸ் செடியும் வாங்கியிருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் உரம் போட்டு எப்படியெல்லாம் நம்ம தொட்டியில் வைக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு குட்டி தொட்டியில் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தொட்டியை வந்து நம்ம மாற்றுறதுக்கான உகந்த நேரம் வந்து 6 மணி, காலையில் 6 to 7 மாற்றிடணுங்க. இல்லைன்னா சாயங்காலம் வந்து ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே மாற்றணும். காலை வேலை அல்லது சாயங்கால வேலை தாங்க வந்து கண்டிப்பாக சின்ன தொட்டியிலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தரையில் நீங்கள் நட்டு வைக்கிறதா இருந்தாலுமே நல்ல வெயில் குறைந்த நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த செடியை வந்து மாற்றி எடுத்து வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா தளைஞ்சு வரும். அதே மாதிரி மண்ணை வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. முத நாள் வந்து தண்ணி விட்டுட்டு தொட்டியை நல்லா காலியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. நான் இப்போ வந்து கம்பியால் வந்து நல்லா கிளறிக்கிட்டேங்க. பாருங்கள், இப்போ அடியில் உள்ளே விட்டு நல்லா இந்த மாதிரி குத்தி நல்லா கொத்து வச்சுட்டும் நான் கிளறினேன். இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாகவே நான் கிளறியிருக்கேன். கீழே வரைக்குமே நான் வந்து நல்லா கிளறி விட்டுருக்கேன். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு இப்போ இதில் வந்து உரமெல்லாம் நான் இனி போட போகிறேங்க. அப்புறம் நம்ம மாட்டு சாணம், ஆட்டு எரு இதெல்லாம் கிடச்சிச்சின்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துங்க. இது வந்து நல்லா நம்ம வந்து கொட்டி விட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த ஈரத்தன்மை இருக்காமல், ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து புழு பூச்சி எல்லாம் நிறைய இருக்கும். அதனால் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க பூச்சிகள் எல்லாமே போயிடும். அதை வந்து நம்ம ஒரு வெளி இடத்துல எங்கேயாவது செடி இருக்க பக்கத்தில் நனையாத இடத்துல நம்ம வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா ஸ்மெல் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி இடமா சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்குங்க. இயற்கை உரம், அதாவது சாணி, ஆட்டுப்புழுக்கை இதெல்லாம் போடும்போது செடிகள் வந்து நல்லா வளரும். ஆனால் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க போடணும். இப்போ நான் இதை ஒரு பக்கம் இருந்து வெளியிலேருந்து கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இதை நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு வச்சுருக்கேங்க. இதையும் நான் வந்து செடிக்கு போட போகிறேங்க. அதே மாதிரி நம்ம போடும்போது நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி வைக்கோல்லாம் இருக்கும் இல்லைங்களா, மாடு கடிச்சிட்டு போட்டிருக்கோம். இதையெல்லாம் வந்து கூட தான் இருக்கும். இதையெல்லாம் வந்து நம்ம எடுத்து தனியாக போட்டுடலாம். இந்த குப்பையெல்லாம் எருவை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து செடிக்கு போட்டால் நல்லா பூக்கும். காய் செடிக்கு, பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது தரையில் இருக்கிற மாதிரி, நம்ம தரையில் செடி வச்சுருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு அந்த தரையில் இருக்கிற செடிக்கு கொஞ்சம் வேற விட்டு கொஞ்சம் தள்ளிட்டு நம்ம நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு 100 கிராம் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி விடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து நிறைய கடல் பாசி இதெல்லாம் போட்டு தயார் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து செடிக்கு நிறைய கிடைக்கும். பாருங்கள், இதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேடியம், மெக்னீசியம், குரோமியம் எல்லாமே இருக்குங்கிறாங்க. பாஸ்பரஸ் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம், இது எல்லாமே இத்தனை % இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தான் அதோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜிங்க் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் சரி இது ஒரு பாக்கெட் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் முன்னாடி இதை போட்டு பார்த்தேன். ஓரளவுக்கு நல்ல பலன் கிடச்சிச்சு. அதனால தான் நான் இப்போ மறுபடியும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து மண்புழு உரங்க. இந்த மண்புழு உரம் வந்து நீங்கள் தரையில் இருக்கிற செடியாக இருந்துச்சு அப்படின்னா, ரோஸ் செடி, மற்ற பிளான்ட்டு, காய் செடி எதுவாக இருந்தாலும் தரையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் அப்படியே எல்லாத்தையுமே கொட்டிடலாம். இதில் வந்து தொட்டியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் 4ல் 1 பங்கு மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மண்புழு உரத்தை நல்ல மண்ணை வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மண்புழு உரம் போடணும். இந்த மாதிரி எல்லாம் தாங்க நம்ம வந்து செடிக்கு போடணுங்க. நான் இப்போ மண்புழு உரம் என்னென்ன போடுறேன் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இந்த பயோ டயட் பாக்கெட் 100 ரூபாங்க. மண்புழு உரம் 15 ரூபாங்க. நர்சரியிலே கிடைக்கும். இப்போ நான் வந்து மண்புழு உரத்தையும் பயோ டயட் உரத்தையும் ரெண்டையும் வந்து ஒன்றா வந்து கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு மண்புழு இருக்கிறது தெரியும். இப்படியே தான் இதை வந்து நம்ம அப்படியே தான் இதை வந்து செடிக்கு போடணும். ஆனால் வந்து நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது, நிறைய மண்புழுக்கள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மண்புழு உரத்தை தான் நம்ம வந்து செடிக்கு போடணும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம குலுக்கி விட்டுக்கணும். ரெண்டையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் அந்த பயோடயட் உரமும் அடியில் கலந்துருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம வந்து ஒரு குச்சியால் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செடிக்கு அப்ளை பண்ணணுங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கலாம். இதில் வந்து மாட்டு சாணமும் கூட நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து நல்லா காய வச்சு அந்த எருவையும் சேர்த்துட்றேங்க. சாணமும் நான் இதில் வந்து சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் செடிக்கு போட போகிறேங்க.
பாருங்கள். இப்போ இந்த செடியை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கம்பியை வந்து ஆழமாக விட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். மண்ணை கிளறி விட தான் அது வந்து நம்ம போடுற உரமெல்லாம் அந்த சத்துக்கெல்லாம் வந்து கீழே இறங்குங்க. அதனால் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கணும். இப்போ நான் இதை நல்லா கிளறி வச்சுருக்கேன். அது மாதிரி தான் இப்போ கொத்து விட்டும் நம்ம கிளறிக்கலாம். இந்த மாதிரி கொத்து விட்டோம் நம்ம வந்து செடியை உள்ளே இறக்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எரு போட்டுக்கலாங்க. நான் இப்போ கலந்து வச்ச எரெல்லாம் உங்ககிட்ட காட்டினேன் இல்லைங்களா? இப்போ அதையெல்லாம் நான் வந்து இதில் போட்டுற போகிறேன். பாருங்கள், இதை சுற்றிலும் வந்துட்டு இப்போ அந்த பயோடயட்டு, அந்த மண்புழு உரம், சாணம், இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். இப்போ இதையுமே வந்து நல்லா மண்ணில் வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன தொட்டியில் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் சுற்றிலும் அருவாளில் கீறி விட்டிங்கன்னா வரும். சமயத்தில் அப்படியே கவுத்துனாவும் வரும். கவுத்துனா சமயத்தில் உடஞ்சிரும். அதனால் நான் வந்து கையிலே பறித்து அப்படியே எடுத்துட்டேங்க. இப்போ இதை உள்ளே வந்து நான் இறக்க போகிறேன். பாருங்கள், இந்த எருவெல்லாம் போட்டு நான் நல்லா கிளறி விட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து ஆழமாக வந்து நம்ம வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஆழம் பறிச்சிருக்கேன் நான். இந்த அளவுக்கு ஆழமாக வச்சாதான் செடி வந்து வேறு ஆட்டம் கொடுக்காம நல்லா வருங்க. இந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா அணைச்சி விட்டுருங்க. நல்ல வேருக்கு வந்து அணவாக கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு வந்து உடனே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியும் விட்டுறலாம். இது நல்லா அமுத்தி விட்டுருங்க. உடனே வந்து நம்ம தண்ணியும் இதில் விட்டுறலாம். அதே சமயத்தில் நீங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றும் போது நிறைய தண்ணி விடக்கூடாதுங்க. டெய்லி விடுறதா இருந்தால் நீங்கள் வந்து குறைவான அளவு தான் விடணும். நம்ம நிறைய தண்ணி விடும்போது இதில் இருக்க சத்துக்கள்லாம் வந்து வெளியேறிடும். இப்போ இதுக்கு வந்து இப்போ ஒரு மக்கு தண்ணி போதுமானதுங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை இப்போ வந்து தொட்டியில் இறக்கியாச்சுங்க. உரமெல்லாம் போட்டு எல்லாமே நல்லா ஆழமாக இறக்கி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த காய் வேஸ்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இத்து போகிற அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவேன். இப்போ அதை எல்லாமே கூட நான் இதில் போட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு இப்படி மூடிக்கிறேங்க. நல்லா வந்து இத்து போயிடணும். இந்த மாதிரி காய் குப்பையெல்லாம் நம்ம ஒரு பேஸ்கட்லேயோ அல்லது ஒரு மண் சட்டிலேயோ போட்டு வச்சிடலாம். ரோட்டட் லீவ்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இத்து போன இலைகள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம போட்டு வச்சுட்டு இந்த குப்பைகள் எல்லாத்தையுமே நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஆனால் நல்லா மக்கிடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செடிக்கு போடணும். இல்லைன்னா வந்து ஸ்மெல் வந்துடும். நல்லா மக்கினதுக்கப்புறம் போட்டால் தான் அதுக்கு வந்து எருவாகும். நம்ம எதுக்காக வந்து நல்லா வந்து கிளறி விடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு தேவையான காத்தோட்டம் எல்லாமே வந்து இந்த நம்ம மண்ணை கிளறி விடும்போது தான் நல்லா உள்ளே போகுங்க. இல்லைன்னா வந்து இறுகி இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம பண்ணலாம். இப்போ இந்த எரு எல்லாமே நான் காய வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதுலேயே வந்து வேப்பம் புண்ணாக்கு வாங்கி கொஞ்சமாக நம்ம இதில் பாதி அளவு எடுத்து இது அதில் எரு தனியாக, வேப்பம் புண்ணாக்கும் இந்த எருவும் தனியாக பாதியை வந்து நல்லா வேப்பம் புண்ணாக்கையும் இந்த எருவையும் கொட்டி நல்லா காய வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு மாதத்தில் ஒரு நாள் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு அதை கொஞ்சம் விடலாம். விடும்போது நல்லா பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப் வந்து எங்கள் அம்மா கொடுத்தாங்க எனக்கு. அடிக்கடி வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டு சாணம், இந்த மாதிரி மாட்டு சாணம் இதெல்லாம் சேர்க்கும்போது நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு நாள் மட்டும் செடிக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு போடுங்க. ஏன்னா அடிக்கடி போட்டிங்கன்னா அதுவுமே வந்து ஹீட்டு. அதனால் அடிக்கடி போடக்கூடாதுங்க. நல்லா வந்து இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போட்டு கிளறி விட்டு தண்ணி விட்டுக்கோங்க. ரோஜா செடிக்கு கடலை புண்ணாக்கு கூட நீங்கள் வாங்கிட்டு தண்ணியில் கரைச்சி அப்பப்போ விடலாங்க. அதே மாதிரி நிலக்கடலை வாங்கிட்டு நம்ம அந்த தோலை உரிச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தோலை வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு தண்ணியில் அலசிட்டு காய வச்சுருங்க. அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை கூட நம்ம ரோஸ் செடிக்கு போட்டால் நல்ல பலன் கொடுக்குங்க. இப்போது இந்த சீசனுக்கு நீங்கள் என்ன செடி வச்சாலும் வருங்க. அதுவும் ரோஜா செடி அப்படின்னா கேட்கவே வேண்டாம். எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிரியமாக இருக்கும். அதனால் நம்ம வாங்கிட்டு வந்து வைப்போம். வாங்கிட்டு வந்து வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி முறையெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் வருங்க. நான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடம் தாங்க இருக்குது. அந்த இடத்துலையே நான் வந்து எல்லாமே இது வந்து பசலைக்கீரை அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தண்டை வந்து நான் நட்டு வச்சுருவேங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நான் கொஞ்சம் அந்த புதினா தண்டு இது எல்லாமே நான் நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஓமவல்லி இருக்குங்க எங்கள் வீட்டில். அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி இருக்குது. இப்போ இதெல்லாம் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து உங்கள் வீட்டு கார்டனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எங்கள் வீட்டில் பெரிய கார்டன் கிடையாதுங்க, குட்டி கார்டன் தான். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் ரோஸில் ஒரு டார்க் பிங்க் இருக்குங்களா, அந்த கலர் தாங்க இது. இது வந்து கொஞ்சம் மொட்டையாகவே நின்றுட்டு இருந்துச்சு. நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கவாத்து பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள் அந்த துளிர் விட்டு வர்றது நல்லா தெரியும். நம்ம வெட்டி விட தாங்க ரொம்ப நல்லா வரும் ரோஸ் செடியெல்லாம். ரோஸ் செடியுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லா கட் பண்ணி விட்டு இப்போ தாங்க கொஞ்சம் புஷ்ஷுன்னு நல்லா தளைஞ்சு வருது. கீழே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் நான் வந்து ஈரத்தில் இப்போ கிளறி விட்டுருக்கேன். நான் இப்போ வந்து இதுக்கு தண்ணி விட மாட்டேன். நாளைக்கு காலையில் தான் இனி இதுக்கெல்லாமே உரம் போட்டு தண்ணி விடுவேங்க. அதாவது காலையில் தான் எழுந்திரிச்சோடனே இதுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நான் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தண்ணி விடுவேங்க. இந்த மாதிரி தான் நான் ரோஸ் செடி எல்லாமே வந்து பராமரிக்கிறேங்க.
பாருங்கள் இதெல்லாமே கொஞ்சம் வெட்டி விட்டு இப்போ கொஞ்சம் நல்லா தளைஞ்சு வருது. பக்கத்தில் செவந்தி பூ செடி ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அதெல்லாமே இப்போ கொஞ்சம் நல்லா தளைஞ்சு வருதுங்க. இந்த செடி பட்டு போயிருந்துச்சு ஒரு இடத்துல. சரி அதை எடுத்து வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தொட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதுவுமே வருதுங்க. இதுவுமே ரொம்ப பட்டு போயிருந்துச்சு. இதையுமே நல்லா கட் பண்ணி விட்டேன். கவாத்து பண்ணோன்னே இப்போ நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த இடம் எல்லாமே நான் வந்து கொத்தி விடணுங்க. தண்ணி விட்டு இனிமேல் தான் கொத்தி விடணும். அதுக்கப்புறமா தான் எரு போடணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் ரோஸ் தாங்க. நல்லா தளைஞ்சு வந்துச்சு. இடையில கொஞ்சம் வாடிடுச்சு. இங்கே நேற்று பூ வந்துருச்சு. அதனால் வந்து நான் இதோட வந்து இப்போ நான் கட் பண்ணிடுறேன். இப்படி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இனி அடுத்து வர்றது ரொம்ப நல்லா துளுத்து வருங்க. இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பசலைக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சூப் போடுவேன், பருப்போட போடுவேன். அதனால் நான் பசலைக்கீரை தண்டு தான் நிறைய தொட்டியில் வச்சுருப்பேன். எல்லாமே நல்லா துளிர் விட்டு வருதுங்க. இது வந்து சிலோன் பசலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை. அப்புறம் வெங்காயத்தால் எப்பயுமே நான் நட்டு வச்சுருப்பேங்க. தீந்தோன்னே இப்போ இது இந்த அளவுக்கு வந்தோடனே இதை கட் பண்ணிடுவேன். மறுபடியும் இன்னொரு தொட்டியில் வந்து நான் அதை நட்டு வச்சுருவேன். வெங்காயம் வச்சு கடைசியாக அந்த குட்டி குட்டி வெங்காயம் இருக்கும் பாருங்க, அதையெல்லாம் நான் நட்டு வச்சுருவேன். நமக்கு கிரேவி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதேமாதிரி நான் மஞ்சள் 2 குட்டி தொட்டியில் இப்போ நட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த கறிவேப்பிலை வந்து எங்கள் வீட்டில் தானாக வந்துச்சுங்க. எப்படியோ காக்கா விதை போட்டால் இல்லை நாங்கள் ஏதாவது க்ளீன் பண்ணுறப்ப விதை விழுந்தா தெரியல, அது தானாக வந்துருச்சு. அப்புறம் மஞ்சளுமே அந்த இதில் நட்டு வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா வந்துருச்சு. இந்த வருஷம் பொங்கலுக்கு எனக்கு மஞ்சள் வந்துருங்க. 2 தொட்டியில் வச்சுருக்கேன். அப்புறம் துளசி 1 வச்சுருக்கேங்க. இப்போ இந்த விதையை எடுத்து இன்னும் 2 தொட்டியில் நான் போட்டு வைக்க போகிறேங்க. அப்புறம் கத்தாழை எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்குங்க. கத்தாழையும் நான் வச்சுருக்கேன். இந்த இட்லி பூ செடிக்கு வந்து ஒரு 6-7 வருஷமே ஆச்சுங்க. இது அப்படியே இருக்குங்க பாருங்கள். தொட்டிலேயே தான் வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி தவிர வேறு எதுவுமே போடுறதில்ல. அந்த மூலையில் போயிட்டு எதுவுமே பண்ண முடியல. அதனால் தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன். அது வந்து நல்லா வந்துட்டுருக்குங்க. இந்த ரோஸ் செடியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. 7 days ரோஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் கொடுத்துருக்கேன். இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருக்கீங்க. நான் வந்து இங்கே கரூரில் இருக்க நர்சரியில் தாங்க நான் வாங்கினேன். ரூபி நர்சரி கார்டனில் தான் நான் வாங்கினேன். இதுலேருந்தே இது வந்து ரொம்ப நல்லா பலன் கொடுத்துருச்சுங்க. நல்ல பூ பூத்துருச்சு. இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மொட்டு இருக்குது. நான் எல்லாத்தையுமே பூத்தோன்னே நல்லா இவ்வளோ தூரம் விட்டு நான் வெட்டி விட்டுருவேங்க. இப்போ திருப்பியும் வந்து இந்த அளவுக்கு வெட்டினது எல்லாமே இப்போ திருப்பியும் துளிர் விட்டு நல்லா மொட்டு வந்துருச்சுங்க. இது பூ வரும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து நான் ரொம்ப வருஷமாக இந்த செடியை வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேங்க. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. நீங்கள் வீட்டில் கொஞ்சம் தான் இடம் இருக்குது, ஒரே ஒரு செடி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலாம் நீங்கள் பேசாமல் இந்த 7 days ரோஸ் வாங்கி வைங்க. நிறைய பூக்குங்க. இதுவுமே வந்து மொட்டுக்கள் வந்து நிறைய இருக்குது பாருங்களேன். நல்லா துளிர் விட்டு நல்லா பூக்குங்க. இது எல்லா சீசனுக்குமே இது பூத்துட்ருக்கும். இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்ட குட்டி கார்டன் இது தாங்க எங்கள் வீட்டில். இன்னும் கொஞ்சம் ரோஸ் செடி மட்டும் வாங்கி வைக்கலான்னு ஐடியா இருக்குது. பார்க்கலாங்க. இந்த சீசனில் தான் வாங்கணும். நீங்கள் ரோஸ் செடி வாங்குறதா இருந்தால் இப்போ வந்து வாங்கி வைக்கலாங்க. இந்த சீசனுக்கு நல்லா வரும். இந்த செடியில் வந்து கவாத்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2-3 மொட்டு இருக்குது. இப்போ கீழேயும் ஒரு பூ இருக்குது. அதனால் வந்து இதை பூத்த உடனே இப்போ நம்ம இந்த பூவை மட்டும்தான் பறிக்க முடியும். இந்த மொட்டு இருக்கிறத நம்ம வெட்ட முடியாது. இப்போ இதையும் நம்ம பூவை பறிச்சிடலாம். இதுவும் பூத்தோன்னே பூவை பறிச்சிடலாம். அப்புறம் இந்த 2 மட்டும் நமக்கு மலர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கீழே வரைக்குங்க இந்த மாதிரி நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். நல்லா கட் பண்ணி விட்டுட்டாதான் அதுக்கு அடுத்த துளிர் வந்து நமக்கு நல்லா விட்டு நல்லா தளைஞ்சு வருங்க. ஐயோ செடியை வெட்டிட்டா மறுபடியும் தலையுமோ அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாங்க. இப்போ இதில் ஒரே ஒரு மொட்டு தான் இருக்குது. இப்போ இது பூத்த உடனே இப்போ நம்ம கீழே இருந்து இந்த அடி வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம வெட்டி விட்டுறலாங்க. அப்போ தான் வந்து நல்லா தளைஞ்சு வருங்க. என்னங்க இப்போ செடி வாங்கிட்டு வந்து எப்படி வைக்கிறது, அதுக்கு என்னென்ன எருவெல்லாம் போடுறது எல்லாமே இப்போ நான் கொடுத்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செடி நல்லா செடிக்கும் நம்ம வேலை செஞ்சால் கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.